அதாவது 2 விதமான கருவிகள் இருக்கான். நின்று வாசித்தோம்னா அதுக்கு பேர் நையாண்டி மேளம்பான், உட்காந்து அடித்தோம்னா அதுக்கு பேர் தவில். அவர் பெரிய வித்வான். இவர் வந்து குச்சியை வச்சுக்கிட்டு டண்டக்கன் 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 அடிப்பார். அவர் நையாண்டி மேளம் அவருக்கு பேர். அதையே மேடையில் உட்காந்து தாக்கிட்ட 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 தாக்கிட்டன்னு அடித்தா ஆஹா பெரிய வித்வான்றா தமிழ் வித்வான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நாயனம் கீழே நின்று கரகாட்டத்துக்கு ஊதுவார், அதுக்கு பேர் நாயனம்பாங்க. அதையே மேடையில் உட்காந்து அப்படின்னா நாதஸ்வர வித்வான் அவருக்கு பேர். நின்று வாசித்தா அவர் வந்து நையாண்டி மேளம் நாயனா, ஆனால் உட்காந்து வாசித்தா அதுக்கே இன்னொரு பேர். அதே மாதிரி தான் இந்த தப்பாட்டத்தை வந்து உட்காந்து நீங்கள் வாசிக்க முடியுமா? யாராவது ஐயாட்ட கேட்குறேன், உட்காந்து அடிக்க முடியுமா? ஐயா முடியவே முடியாது. அதுக்கு ஒரு எனர்ஜி இல்லாமல் தப்பாட்டத்தை யாராலும் வாசிக்கவே முடியாது. ஐயா வந்து இப்படி வாசிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு இப்படி ஒரு மூமெண்ட் கொடுத்தாரு பாருங்க, கூட்டமே அப்படியே லேசாக அப்படியே அவர் கூட அப்படியே ஆடிச்சு. அதே மாதிரி நம்ம ஆழி இசைக்குழு அடாடாடா பெர்ஃபார்மன்ஸு உண்மையிலே அந்த தப்பாட்டத்துக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கான். ஆனால் எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் போட்டு நார்த் ஸ்டார் ஷூ போட்டு அவங்க வாசித்த அந்த அழகு கலை ரொம்ப அந்த எழிலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்கலாம்.